நாம் இன்றைக்கி பாலக் பன்னீர் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பன்னீரை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மிளகாத்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம வெட்டி வச்சுருக்க பன்னீரை அதில் ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது பாலாக்கீரையை நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு கொதிக்கிற தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 நிமிஷத்தில் நமக்கு அது நல்லா வெந்துடும். அதுக்கு அடுத்தது அதை எடுத்து சாதாரண தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம ஆற விட்டுறலாம். அதுக்கடுத்தது ஒரு கடாயில் கொஞ்சமாக நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். நல்ல நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் நல்லா வதக்குங்க. அதோட ஒரு சின்ன இஞ்சி துண்டு, கொஞ்சமாக பூண்டு, இதையும் நல்லா வதக்குங்க. அதுக்கு அடுத்தது நான் ஒரு 3 தக்காளி எடுத்துருக்கேன், 2 பச்சை மிளகா, இதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஆற விட்டுடுங்க. ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் அதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா அரைப்பட்டுருச்சு. அடுத்தது கடாயில் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆனதும் ஒரு ஸ்பூன் சீரகம் பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை சேர்த்துக்கலாம். மசாலா இப்போ சேர்க்க போகிறோம். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைங்க. அது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பாலாக்கீரையும் நம்ம இப்போ மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். அதையும் அரைச்சிட்டு நம்ம இப்போ அதை கொதிக்கிற அந்த மசாலாவோட சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து கொதிக்க விடுங்க. கொதிக்கும் போது கொஞ்சமாக நீங்கள் பட்டர் சேர்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம வறுத்து வச்சுருக்க பன்னீர் அதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 ஸ்பூன் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வித்தியாசமாக இருக்கும். ஃப்ரெஷ் க்ரீம், அவ்வளோதாங்க. இதை மிக்ஸ் பண்ணி நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு டேஸ்டியான பாலக் பன்னீர் ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.